ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தான். சாம்சங் யூஸராக இருக்கவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் நான் ஒரு சாம்சங் யூஸர் தான். S26 Ultra, S25 Ultra இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா. S26 Ultra போயிடுச்சு. ஸோ S25 Ultraவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு S26 Ultraவை மாற்றி வச்சுருக்கோம் கையில். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாம்சங் யூஸருங்க. சாம்சங் யூஸருக்கு ஸ்பெஷலாக எதனா பட்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பட்ஜெட்டுக்குள்ளே ஒருத்தர் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட பட்ஸ் ஸ்கோர். ஸோ இதுதாங்க, இந்த ஹெட்ஃபோன் தான். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இதை நான் ஒரு 18 நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 18 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டீட்டெயிலான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டைல்லையே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆஸ் யூஷுவல் பில்ட் அண்ட் டிசைன். ஸோ பில்ட் டிசைன் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா, இது சாம்சங்லேருந்து வரக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட், ஆடியோ ப்ராடக்ட். ஸோ இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகிறதில்ல. ஸோ இதோட டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே பட்ஸ் எஃப்இ மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா பட்ஸ் 2 ப்ரோ. ஸோ இந்த ப்ரோ சீரிஸ் வந்த ஒரு டிசைன் இருக்குது பார்த்திங்களா, சேம் அதே மாதிரி ஒரு டிசைனை கொடுக்கும். பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பெருசாக அதில் சார்ஜ் நிற்காது, அதனால் அதை கழட்டி விட்டு OnePlusக்கு மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை இருக்கிறதுனால ஸோ எனக்கு இந்த 15 நாளைக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 18 டேஸ்க்கு மேலே. ஸோ இதில் வந்து ஒரு 15 நாள் கொஞ்சம் ரஃபாகவே யூஸ் பண்ணியிருப்பேன். இது பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபோனு கண்டினியூஸாக ஃபோனும் இந்த பட்ஸும் ஒரே பாக்கெட்டில் இருக்கும். லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ இருக்குன்னா இதில் வந்து எதனா ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உடையிற மாதிரியோ இல்லை வேறு எதனா ஃபீல் இருக்கா, ரொம்ப சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவும் பண்ணலை சாம்சங். அது நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். பட் பில்டு நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அங்கங்கே ஆட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிளிக்கி சவுண்ட்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரில. பட் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த கிளிக்கி சவுண்ட் கேட்க தான் செய்யும். இன்ஜும் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப 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 வீக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்றபடி நீங்கள் ஓப்பனிங் க்ளோசிங் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 3K வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலாக 5000 ரூபா, அது 4000 விற்றாங்க. இப்போ 3000 கிடைக்குது. ஸோ 3000 இதோட பில்டு குவாலிட்டி சாம்சங்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கே தவிர காம்படிஷன்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சீப்பான ஃபீல் கிடைக்குது. டிசைன் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரோ சீரிஸ் மாதிரியோ ஒரு எஃப்இ சீரிஸ் மாதிரியோ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப காம்பேக்டாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பட்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 31 கிராம் தான் இதோட வெயிட்டு. ஸோ காம்படிஷனில் இது ஒரு லைட் வெயிட்டான பட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஃபிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இது எத்தனை பேருக்கு ஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது நீங்கள் காதில் வச்சு இப்படி லாக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக எனக்கு இருக்குது. பட் நிறைய பேருக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து 2 நாள் யூஸ் பண்ணாங்க. அவனுக்கு வந்து காது வலிக்குதுடா அப்படின்னா, இந்த ஸ்டெம் வச்சு யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இது செட் ஆகாது. அதனால் பில்டு டிசைன் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரோ சீரிஸில் எதனா வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகும். புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸ்டெம் யூஸ் பண்ணுறவங்க இதை வாங்கணும் என்ற அவசியமும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பில்ட் அண்ட் டிசைன் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக நான் ஒரு ஹெட்ஃபோனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இந்த 3Kக்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே 2 விஷயம் மெயினாக பார்ப்பேன். அதில் முதல் விஷயம் கால் குவாலிட்டியும், 2வது விஷயம் சவுண்ட் குவாலிட்டியும் பார்ப்பேன். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக அந்த பட்ஸ் ப்ரோ 2ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, பட்ஸ் 2 ப்ரோ. ஸோ அதில் கால் குவாலிட்டி கேவலமாக இருக்கும். 3 மைக் கொடுத்துருந்தாலும் என்ன தான் ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாலும் அப்பயே வந்து அதில் ஏஐ ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்படி கொடுத்தா கூட அதில் கால் குவாலிட்டிலாம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். பட் சர்ப்ரைசிங்லி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே சாம்சங் கொடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு கால் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக 3 மைக் இருக்கும். நீங்கள் பைக்கில் போகும்போதோ இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போதோ பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போவீங்களா, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 60க்கு மேலேயோ இல்லை 70க்கு மேலேயோ போகிறார் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனை போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் பேசலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ கன்வீனியண்ட்டாக ஃபோன் பேச முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல.
சர்ப்ரைஸாக கன்வீனியண்ட்டாக இந்த ஹெட்ஃபோனை வச்சுட்டு உங்களால் கால் பேச முடியுது. நான் மோர் தென் இதை வச்சுக்கிட்டு என் கம்பெனியில் ஒரு கால் ஒன்று அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே போச்சு. ஸோ எனக்கு எந்த பெயினுமே இல்லை. ஈவன் நான் வந்து என் ஃப்ரெண்டு பைக் ஓட்டிகிட்ருக்காரு, நான் பின்னாடி உட்காந்துட்ருக்கேன், அப்படியே தான் பேசினேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அந்த இடத்துலையுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது தான் அவங்க சைட்லேருந்து வந்த நன்மையான ஒரு விஷயம். ஸோ இதில் பிரச்சனையே இல்லை கால் குவாலிட்டியில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அங்கே நான் இன்னொரு புதுசான ஒரு பிரச்சனையை பார்த்தேன். ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இது நீங்கள் போட்டுக்கிட்டு பேசும்போது மொத்தமாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எக்கோ அடிக்குது. சம்டைம்ஸ் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறையிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஸோ ஓப்பனாக நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு அந்த வாய்ஸோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க நாய்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு பெட்டரான ஒரு நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக கேட்குது, பெட்டராக கேட்குது. இதே வந்து இதை காது அடைச்ச மாதிரி மொத்தமாக அடைச்சிட்டோம் அப்படின்னா எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்குது. லைக் நீங்கள் ஒரு பாத்ரூமில் ஃபோன் பேசியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கேட்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் சொன்னாங்க. நம்ம பாத்ரூமில் போய் ஃபோன் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் இதை வச்சுட்டு பாத்ரூமில் ஃபோன் பேசுகிற மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம் அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல வர்றது. கால் குவாலிட்டி இப்போ நான் ஒரு மார்க்காக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒரு 85 மார்க் கொடுப்பேன். சாம்சங்லேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல மார்க்காக தான் நான் எனக்கு தெரியுதுங்க. மற்றபடி வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் இது பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு அந்த இதுவும் வேணாம் அப்படின்னா ஆம்பியன்ட் மோட்லேருந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு மாற்றும் போது உங்களுக்கு அதோட இப்போ ஹெல்மெட் போட்டு பேசும்போது அதோட இதுவும் குறையுது. ஆனால் அது கிளியர் ஆகலை. அதனால தான் அதை நான் முதல்ல மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த பிரச்சனை கால் குவாலிட்டியில் இருக்குது. பட் ஓப்பனாக நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் நடந்துட்டு பேசுகிறீங்க, ஆஃபீஸில் பேசுகிறீங்க, இல்லை இன்டோரில் பேசுகிறீங்க, அவுட்டோரில் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அங்கெல்லாம் கிளியர், அங்கெல்லாம் இதுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு விஷயம், இதில் 12mm டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட பேப்பரில் அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பாட்டு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு சாம்சங் ப்ராடக்ட், இதில் எந்த கர்மமும் இருக்காது, கோடக்கே எதுவும் இருக்காது. இதில் ஒரு 3 கோடை கொடுத்துருப்பாங்க. எஸ்பிசி, ஏஏசி, சாம்சனுக்கு மட்டும் செட் ஆகிற மாதிரி ஒரு கோடை கொடுத்துருப்பாங்க. சாம்சனோட இந்த ஸ்கேலபிள் கோடக் இந்த ஒரு விஷயத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக அந்த சாம்சங்கில் எல்லாத்துலேயுமே பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி எஸ்பிசி, ஏஏசி, இந்த ஸ்கேலபிள் கோடக் இது 3மே தான் இதில் சப்போர்ட் பண்ணோம். எல்டாக்கோ, எல்எஸ்டிசியோ இல்லை ஆப்டெக்ஸ் கூட இதில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது ஒரு பேசிக்காக சாம்சங்கில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, இதே ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல உல்ட்டா தான். சாம்சங்கில் யூஸ் பண்ணும்போது இதில் பேஸ்லாம் கம்மியாக கேட்குது. என்னடா இது பேஸ்லாம் கம்மியாக கேட்குது, இதில் நல்ல பவர்ஃபுல் பேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி போட்டால் பேஸ்லாம் கம்மியாக கேட்குது. ஜென்ரலாகவே இதோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா வியரபிள் ஆப்பில் சப்போர்ட் பண்ணும். மற்ற ஃபோனாக இருந்தால் சாம்சங்கில் உங்களால் ப்ளூடூத் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து இந்த பட் ஸ்கோர் மேனேஜர்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா இதோட மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதில் வந்துட போகுது. நீங்கள் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஈக்குவலைசர்லாம் கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. ஒரு 6 ப்ரீசெட் ஈக்குவலைசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதும் இதில் பெருசாக என்னால் வந்து வித்தியாசங்களை பார்க்க முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆக்சுவலாக சாம்சங்கில் யூஸ் பண்ணும்போது இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து இது சாம்சங்கில் யூஸ் பண்ணுறேன், இதனால் வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் குவாலிட்டியில் எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியல. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக நான் பார்த்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் பேலன்ஸ்டு, பேஸ் பூஸ்ட்டு, ஸ்மூத்து, டைனாமிக்கு, கிளியரு, ட்ரபிள் பூஸ்ட்டு இதுதான் இந்த 6 ஆப்ஷன். நான் பேஸ் பூஸ்ட்டில் வச்சு கேட்கும்போதே எனக்கு பெருசாக பேஸ் இல்லை. ஜென்ரலாக இந்த பேஸ் பிரியர்களுக்காக ஹெட்ஃபோன் வாங்குவீங்களே அவங்களுக்குலாம் இது செட் ஆகாதுங்க. காமனாக நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் என்தூசியஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து பாட்டில் வந்து பேஸ் அடிக்கக்கூடாது, பட் வாய்ஸும் சரி, அதாவது வோக்கல்ஸும் சரி, பின்னாடி யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்டலும் சரி, எனக்கு வந்து அந்த பாடுறவங்க இல்லாமல் பின்னாடி அந்த கூட சேர்ந்து பாடுவாங்களே அந்த மாதிரி பாட்டை வந்து பிரித்து கேட்கணும். எனக்கு வந்து ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மைல்டாக இருக்கணும். எனக்கு வந்து எல்லாமே தூக்கி காட்டுற மாதிரிலாம் வேணாம். எனக்கு மைல்டான ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும்ப்பா, எனக்கு பெருசாக நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒழுங்காக கேட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் தேடிட்டு இருப்பாங்களே.
ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக இருக்கும். ஈவன் நீங்கள் லேட்டஸ்ட் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு பேஸ் ஓரளவுக்கு அந்த மைல்டாக இருக்கும். பேஸ் இல்லைன்னா இல்லைங்க, தம்முன்னு அடிக்காது. ரொம்ப பேஸ் பிரியருக்கு இது செட் ஆகாது. இப்போ என்ன மாதிரி ஆளுக்குலாம் இது செட் ஆகும். இப்போ நான் வந்து பாட்டு கேட்குறேன்னா மைல்டாக எனக்கு எல்லாமே வேணும், ஆனால் அது எல்லாமே மைல்டாக இருக்குன்னு நான் ஆசைப்படுவேன். எல்லாமே அது அந்த இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா உப்பு அந்த அளவுக்கு இருந்தால் தான் இருக்கணும், காரம் அந்த அளவுக்கு இருக்க தான் இருக்கணுன்ற மாதிரி பார்ப்பேன். ஸ்வீட் சாப்பிட்றோன்னா ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் வந்து சாங் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த மாதிரி பர்சனுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். நீங்கள் பழைய பாட்டு கேட்டாலும் சரி, புது பாட்டு கேட்டாலும் சரி, இல்லை ஹிப்ஹாப் சாங்ஸு, இல்லைனா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு யுவன் சாங்ஸோ, இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங்ஸோ, இல்லை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு படத்தோட பாட்டு கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கெல்லாம் சவுண்ட் குவாலிட்டியில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது. என்னோடய யூஸ் கேசஸில் நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி சாம்சங்கில் யூஸ் பண்ணுறத விட மற்ற ஃபோனில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு அந்த பேஸ் வந்து சாம்சங்கில் கம்மியாக இருக்குது. மற்ற ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அந்த பேஸே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அந்த ஏஏசி கோடக் ஒர்க் ஆகிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கோடக்கே மாறும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாங்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ சாம்சங் கோடக் நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது என்கிட்ட பதில் கிடையாது. ஏஐசி கோடக் நல்லா வேலை செய்யுதுன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குப்பா. இப்போ ஃபைனலாக இதில் ஆப் சப்போர்ட் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஐஓஎஸில் ஒர்க் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஐஓஎஸில் இதில் இருக்க முக்கால்வாசி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே இதில் இருக்க முக்கால்வாசி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இது ஒரு சாம்சங் ப்ராடக்ட். சாம்சங்கோட ஈகோசிஸ்டத்தில் வர்றதுனால இதில் இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, இதனால் நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வீட்லேயே எங்கேயோ வச்சுட்டேன், இல்லை நான் வெளியே எங்கன்னா வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களால் இதை வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து பார்க்க முடியும். சாம்சங் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா இது எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபியூச்சர். அதை வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃபைண்ட் மை டிவைஸ்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அந்த வால்யூம் கேட்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் சவுண்ட் இப்போ நீங்கள் வீட்டில் எங்கன்னா மாற்றிட்டிங்கன்னா இதுலேருந்து சவுண்டு வர வச்சுக்க முடியும், லொக்கேஷனையும் பார்த்துக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, சாம்சங்கோட ப்ராடக்ட்டுன்றதுனால இதில் இந்த கனெக்டிவிட்டி பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா பட்ஸ்லேயுமே. 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போல்லாம் 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதை ஒரு டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் அன்டில் நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ணாத வரைக்கும். இதே நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ச்சு, ஃபோனு, டேபு இந்த மாதிரி மல்டிபிளாக ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் ஒரு டேபில் வந்து டக்குன்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, டக்குன்னு ஃபோன் வருதுன்னா ஃபோனில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசலாம். டேப்லேயே வந்து கனெக்டில் இருக்கும். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வரும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டு நீங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கீங்க, இல்லை நான் வாட்ச் வந்து சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயமும் சாம்சங் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மற்றபடி நீங்கள் ஆப்பில் பார்க்குற அதே தாங்க, வேறு எதுவுமே புதுசாக இல்லை. அதே வந்து ஆம்பியன் மோடு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனு, சவுண்ட் குவாலிட்டியில் எதனா இது பண்ணுறதா, டச்சில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப், ட்ரிபிள் டேப்பு, டச் ஹோல்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கனெக்டிவிட்டியில் போனீங்கன்னா அந்த சீம்லெஸ் பட்ஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ ஸ்விட்ச் பட்ஸ் இதுவும் உங்கள்கிட்ட இருக்க போகுது. சாம்சங் டிவைசஸ் வேறு எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு இதில் வந்து கனெக்ட் ஆக போகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் காதில் வச்சுட்ருக்கீங்க, மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் எதனா சொல்லணுமா அதெல்லாம் சொல்லும், அதுவும் சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்கும்போது இந்த வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கணும் அப்படின்னு அதுவும் சொல்லும். ரீட் நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா அதையும் சொல்லும். அது நீங்கள் போயிட்டு உள்ளே வேணுன்னா ஆன் பண்ணிக்கிட்டு எதுக்கெலாம் வேணும்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். இன்னியர் டிடெக்ஷன் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஆம்பியன்ஸ் சவுண்ட் டியூரேஷன் ஃபார் கால், அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு காது வலிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அடைச்சிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் இல்லாமல் இந்த டிரான்ஸ்பரன்சி மோடில் ஃபோன் பேசுகிறது அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. லேபில் போனீங்கன்னா கேமிங் மோடு கொடுத்துருப்பாங்க. பட் கேமிங் மோட் பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஆக்சசபிலிட்டியில் வேணும்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டோட சவுண்ட் எவ்வளோ இருக்கணுன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவுமே பெருசாக வேறு எதுலேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியலாக கூட சேர்ந்து ஒர்க் ஆகுறது. இந்த லெஃப்ட் ரைட் சவுண்ட் கண்ட்ரோல் இருக்குது பார்த்திங்களா, ஆக்சசபிலிட்டி, இதுவுமே மற்ற ஃபோனில் கனெக்ட் ஆகாது. இதில் முக்கால்வாசி ஐஓஎஸில் ஒர்க்கே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ரி லைஃப், ஃபைனலாக பேட்ரி லைஃப்பில் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டாலும் பேட்ரி லைஃப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கம்பெனி கிளைம் 35 மணி நேரம், வித்தவுட் ஏஎன்சி, வித் ஏஎன்சி 20 மணி நேரம். எனக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் ஏஎன்சி ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் வருது. இந்த பட்ஸ் 8 to 9 ஹவர்ஸ் கூட வருது.
ஏஎன்சி ஆன் பண்ணி யூஸ் பண்ணாலே 5 to 6 ஹவர்ஸ் வருது. ஸோ ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். வேணா கேஸ் வந்து 500 mAh தான், பட்ஸில் வந்து ஒரு 60 mAh இருக்க போகுது. ஸோ ஃபைனலி நல்ல ஒரு பேட்டரி லைஃப் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் டியூரேஷனில் இந்த 18 டேஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் தாங்க நான் பெருசாக நோட் பண்ணுது. ஃபைனலாக இந்த பட்ஸ் வாங்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு விஷயம் மறந்துட்டேன், இதில் ஐபி ரேட்டிங்கில் IP54 இருக்குது, அதை மறந்துட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் நம்ம பண்ண போதில்லை. ஐபி ரேட்டிங் பெருசாக நம்ம ஒன்றும் முக்கிய எடுத்துகிட்டு போனால் மட்டும் என்ன கிளைமாக பண்ண போகிறோம். சரி, ஓகே. சொன்ன மாதிரி திரும்ப ஃபைனலி இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாமா வேணாவா அப்படின்னா, இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் இவங்க லான்ச் பண்ணது 5000 ரூபானா கூட 4000 ரூபா மாறிச்சு. இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு அமேசானில் விற்கிறாங்க. 3000க்கு யார் இதை வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு மைல்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி, அதாவது எனக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ரொம்ப பேஸ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நான் ஒரு சாம்சங் யூசர். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட் வெயிட்டாக ஒரு பட்ஸ் வேணும், நான் வச்சிட்ருக்கதே தெரியக்கூடாது, என் பட்ஜெட் அண்டர் 5K தான், நான் சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இந்த ஹெட்ஃபோனை தாராளமாக வாங்கலாம். மற்ற யாருக்கும் இந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கன்வீனியண்ட்டாக இருக்காது. iOS யூசர்ஸ் உங்களுக்கெல்லாம் இந்த ஹெட்ஃபோன் கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. ஸோ சாம்சங்லேருந்து வரக்கூடிய ஒரு லோ ப்ரைஸில் மிட் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு பட்ஸ் தாங்க இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் எதனா இந்த மாதிரி ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.